ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் லவ் லாங்குவேஜ். ஸோ லவ் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரி நிறையா மொழி இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ இந்த மாதிரி இந்த லாங்குவேஜை வச்சு தான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறோம். இது மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வெறும் இந்த லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இது கம்யூனிகேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் லவ்லையுமே வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஸ்னே எடுத்துப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஓகேவா? ஸோ இந்த பார்ட்னருக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டைப் ஆஃப் லவ் லாங்குவேஜ் இருக்கும், ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்த யாருக்கு யாருக்கு எந்தெந்த லவ் லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கோ, ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைப்பில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், க்ரோத் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் லவ் லாங்குவேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், வார்த்தைகள் மூலயமா லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ஃபுக்கு வந்துட்டு லவ் லாங்குவேஜ் வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த வார்த்தைகள் மூலயமா லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னா, நீ இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிக்க நல்லா இருக்கு, உன் ட்ரெஸ் வந்துட்டு அழகாக இருக்குது, இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்க, நீ சமையல் செஞ்சது சூப்பராக இருக்குது, அவங்க பண்ண வேலைகளை வந்துட்டு அழகுபடுத்தி சொல்கிறது, இன்னைக்கு நீ சூப்பராக இருக்க, அழகாக இருக்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் மூலிமா லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இதை தான் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் டைப் வந்துட்டு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். இவங்களுக்கு எப்படின்னா, லவ்வை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மூலயமா, ஒரு செயல் மூலயமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும், புரியும். ஸோ ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது வீட்டில் இப்போ ஒய்ஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் வந்து லவ் லாங்குவேஜ் அப்படின்னா, வீட்டு வேலைகளை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது. அதாவது வெசல்ஸை வாஷ் பண்ணி கொடுக்குறது, வீடை க்ளீன் பண்ணி கொடுக்குறது, துணியை மடித்து வைக்கிறது. ஸோ எதுனாலுமே அவங்களுக்காக எடுத்து பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதில் தான் வந்து லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் டைப் குவாலிட்டி டைம். இவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் பண்ணணும், இப்படி தான் வந்துட்டு வார்த்தைகளை சொல்லணும், வேர்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுவுமே வந்துட்டு குவாலிட்டியான டைம். அதாவது வீட்டில் வந்துட்டு டிவி போட்டு ஒன்றா சேர்ந்து பார்க்குறது, வெளியே எங்கேயாவது மூவிஸ் போகிறது, இல்லை எதுவுமே இல்லைனாலுமே சும்மா அவங்க கூட உட்காந்து பேசுகிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியான டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இது மூலிமா வந்துட்டு லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஃபோர்த் டைப் ஃபிசிக்கல் டச். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அதாவது வார்த்தைகள் மூலியமா, செயல்கள் மூலியமா, ஸோ டைம் அப்படின்றத தாண்டி ஃபிசிக்கல் டச், ஓகேவா? அதாவது வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஷேக்கு, அப்புறம் வந்துட்டு ஹக்ஸு, கிஸ் பண்ணுறது. ஸோ இது மூலிமா வந்துட்டு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும். லாஸ்ட் ஒன் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். அதாவது கிஃப்ட்டுன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், டெடிபியராக இருக்கலாம். இதனால குட்டி குட்டி கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 5 லவ் லாங்குவேஜ். உங்கள் பார்ட்னருக்கு எந்த லவ் லாங்குவேஜ் சூட் ஆகுது? ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு வார்த்தைகள் சொன்னால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், வார்த்தைகள் மூலிமா லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை கிஃப்ட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சால் பிடிக்குமா? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிடிக்குமா? அந்த ஃபிசிக்கல் டச்சு. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு என்ன லவ் லாங்குவேஜ் வந்து சூட் ஆகுது, என்ன பிடிக்குது, அவங்க லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த லவ் லாங்குவேஜ் மூலிமா உங்கள் லவ்வை அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், ஓகேவா? இப்படி இருந்தால் தான் மட்டும் அந்த லவ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் க்ரோ ஆகும். இல்லைனா வெறும் உங்கள் லவ் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு அந்த 5ல் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று இருக்கும், உங்கள் இதில் 5ல் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மேலாக இருக்கீங்கன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு விஷயம் செய்கிறது மூலிமா வந்துட்டு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரிசீவிங் கிஃப்ட்ஸ், அதான் வந்துட்டு அவங்க லவ் லாங்குவேஜ். அதாவது கிஃப்ட் கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், லவ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க லவ் லாங்குவேஜ் என்னது? ரிசீவிங் கிஃப்ட்ஸ். ஸோ நீங்கள் கிஃப்ட் தான் கொடுக்கணும். உங்கள் லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்றதுனால ஒரு விஷயம் செஞ்சு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு புரியாது, புரியுதா? அதனால் உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது மூலிமா உங்கள் லவ்வை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு லவ் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் இப்படிலாம் நம்ம வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம்.